Okay, welcome students, welcome viewers. This is 8th standard refresh course module. Okay, நம்ம இதுக்கு முன்னாடி refresh course வந்து module பார்த்தோம். இந்த செஷன்ல நம்ம பார்க்கிறது என்ன அப்படின்னா 8th standard refresh course module 14 reporters part 3 interrogative பார்க்குறோம். part 3 இது மூணாவது part 2 போட்டு part 3 interrogative பார்க்க போறோம். ஓகேவா? 8th standard refresh course module வந்து 14 அசஸ்மெண்ட் 14வது அசஸ்மெண்ட். அந்த 14வது அசஸ்மெண்ட்ல வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இன்ட்ராகேட்டிவ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னே பார்ட் 1 அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம், பார்ட் 2ல இன்ட்ராகேட்டிவ் பார்த்தோம், பார்ட் 3ல இன்ட்ராகேட்டிவ் பார்க்க போறோம். இந்த இன்ட்ராகேட்டிவ்ல என்ன ஸ்டூடெண்ட்ஸ், டைரக்ட் ஸ்பீச் டு இன்டர் ஸ்பீச்ல இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்ல WH டைப் இதில் நான் பார்க்க வேண்டியது என்னன்னா, டைரக்ட் ஸ்பீச்ல ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம், அமைப்பு ஏற்கனவே பார்த்துருக்கோம். மீண்டும் ஒரு நினைவுபடுத்துகிறேன். ஸ்பீக்கர், ரிப்போர்ட்டிங் வெர்ப், லிசனர். ஸ்பீக்கர்ன்றது பேசுபவர், லிசனர் கவனிப்பவர், அவங்க பயன்படுத்தக்கூடிய வெர்பு ரிப்போர்ட்டிங் வெர்பு. இது வந்து கொட்டேஷன் வெளியே இருக்கு. இன்னொன்று இன்னொடுக்கமா ஸ்கூலில் கொட்டேஷன் உள்ள இருக்கிறது பார்த்தோம்னா WH ஆக்சிலரி வெர்பு, சப்ஜெக்ட் மெயின் வெர்பு. கொட்டேஷன் வெளியே இருக்கிற சென்டென்ஸுக்கு வந்து ரிப்போர்ட்டிங் ஃபார்ம்னு சொல்லுவோம், கொட்டேஷனுக்கு உள்ள இருக்கிறது ரிப்போர்ட்டட் ஃபார்ம்னு சொல்லுவோம். இதில் ஆக்சிலரி வெர்பு இருக்கு, 2 டைப்ஸாக பிரிக்கலாம். ஒன்று பார்த்தோம்னா டூ அப்ஸு, டூ டஸ், டிட்டு. இன்னொன்று பார்த்தோம்னா அதர்ஸ் என்ன அப்படின்னா டூ வெர்பை தவிர மற்றதுன்னு பார்த்தோம்னா பி வெர்ப்ஸில் ஆம், இஸ், வாஸ், ஆர், வேர். அதே போல் வந்து ஹேவ் வெர்ப்ஸில் ஹேவ், ஹேஸ், ஹேடு. மாடல் வெர்பில் பார்த்தோம்னா வில், வுட்டு, ஷெல், ஷுட்டு, கேன், குட்டு, மே, மைட்டு, ஆட் டு, மஸ்ட்டு. இதெல்லாம் மாடல் வெர்பு. இதெல்லாம் நம்ம இருக்குது. போன நம்ம செகண்ட் பார்ட்டில் நம்ம வந்து டூ வெர்பு இருந்தால் இந்த WH டைப்பில் எப்படி நம்ம மாற்றணும்னு பார்த்தோம். இந்த செஷனில் நம்ம என்ன செய்கிறோம், பி வெர்பு, ஹேவ் வெர்பு மாடல் இருந்தால் எப்படி நம்ம வந்து இந்த WH டைப் இருக்கிற டைரக்ட் ஃபார்மை எப்படி இன்டைரக்டாக மாற்றலாம்னு பார்க்க போகலாம். ஓகே, சரி பாருங்க. இந்த டைரக்ட் ஸ்பீச் இருக்கு இல்லையா, டைரக்ட் இந்த ஸ்பீச்சில் பார்த்தோம்னா WH டைப்பில் பி வெர்பு, ஹேவ் வெர்பு, மாடல் வெர்பு இதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, டைரக்ட் ஸ்பீச் ஸ்ட்ரக்சர் பாருங்க. ஸ்பீக்கர், ரிப்போர்ட்டிங் வெர்பு, லிசனர், WH இருக்கும், ஆக்சிலரி வெர்பு வரும், சப்ஜெக்ட் வரும், மெயின் வெர்பு. ஏற்கனவே இதை பார்த்தது தான். இது ரிப்பீட் ஸ்ட்ரக்சராக வந்து ரிப்பீட் பண்ணியிருக்கேன். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த உதாரணம் பாருங்க. The girl said to him, when will you complete your work? ஜவீத் சபீரா, வெயிட் பண்ணிக்குமா. ஜவீத் சபீரா, பி, குல்சும் அண்ட் கௌசர், மீட் பண்ணிக்கோ. பாருங்க, the girl said to him, when will you complete your work? இதான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. the girl அப்படின்றது ஸ்பீக்கர், said to அப்படின்றது ரிப்போர்ட்டிங் வெர்பு, himன்றது லிசனர். இந்த WH சொல்கிறோம் இல்லையா, WHன்றது when, willன்றது ஆக்சிலரி வெர்பு, யூன்றது சப்ஜெக்ட், மெயின் வெர்பு வந்து கம்ப்ளீட்டு, யுவர் ஒர்க் அப்படின்றது ஆப்ஜெக்டாக வரலாம். சரி, எப்படி மாற்றணும்னு பாருங்கள். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னென்ன மாறும். டென்ஸ் மாற்றணும், ப்ரொனவுனை மாற்றணும், கொஷின் மார்க்ஸ்லாம் எடுத்துடணும். ஓகேவா? இதை நம்ம வந்து இன்டெரக்டாக மாற்றுறோம். அப்படி மாற்றும் போது என்ன ஸ்ட்ரக்சர் பாருங்கள். அதாவது ஸ்பீக்கர், ரிப்போர்ட்டிங் வெர்பு வரும், லிசனர் வரும். இந்த வென் இருக்கு இல்லையா, அந்த வென்னுடைய கேபிட்டல் லெட்டர்ஸ், அந்த வென் அப்படின்றது அந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா கேபிட்டலில் வரும். ஓகே, நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த ஸ்மால் லெட்டராக மாற்றணும். அதை இந்த வென் இருக்கிற கேபிட்டல் வந்து ஸ்மால் லெட்டராக மாற்றுறோம். இந்த வென் பாருங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி இது வந்து கேபிட்டல் லெட்டர் இல்லையா, இங்கே மாறும் என்ன மாறும், ஸ்மால் லெட்டராக மாற்றுறோம். இந்த வில்ன்றது ஆக்சிலரி வெர்பு, யூன்றது சப்ஜெக்ட். இதை என்ன செய்கிறோம், மாற்றிக்கிறோம். முதல்ல சப்ஜெக்ட் வரும், அப்புறம் ஆக்சிலரி வரும். அந்த யூன்றது முதல்ல சப்ஜெக்ட் பாருங்கள், சப்ஜெக்ட் முதல்ல வரும், அப்புறம் வில்ன்றது ஆக்சிலரி பின்னாடி வரும், அப்புறம் மெயின் வெர்ப் வரும். ஓகேவா? நம்ம வந்து கொஷின் மார்க்ஸு, இந்த கொஷின் மார்க்ஸு, இந்த கொட்டேஷனில் எடுத்துடுறோம். ஓகேவா? அப்போ ஸ்பீக்கர்ன்றது யார் பாருங்க, ஸ்பீக்கர் அப்படின்றது கேர்ள், ஸ்பீக்கர்ன்றது கேர்ள், செட் டு ஆஸ்க்குன்னு போடுறோம். இங்கே வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட்டுக்கு டோல்டுன்னு போடும்போது இன்ட்ராகேட்டிவ் வினா வாக்கியம் வந்தால் ஆஸ்க்குன்னு போடணும். த கேர்ள் ஆஸ்க்டு ஹிம், த கேர்ள் ஆஸ்க்டு ஹிம், வென் அப்படியே போட்டுக்கிறோம். இந்த யூ யாரை குறிக்குது பாருங்க, யூ என்ன பர்சன், யூ செகண்ட் பர்சன். செகண்ட் பர்சன் எப்பயுமே யாரை குறிக்கும்னா லிசனரை குறிக்கும். செகண்ட் பர்சன் யாரை குறிக்கும், லிசனரை குறிக்கும். அப்போது யூ ஹிம்மை குறிக்குதுன்னா ஹிம்மு வந்து இங்கே சப்ஜெக்டாக மாறும். அப்போது ஹிம் என்னன்னு மாறும், சப்ஜெக்டாக எப்படி வரும் பாருங்கள், ஹீன் மாறும். ஹிம் வந்து ஹீன் மாறும்.
இந்த வில் இருக்கு இல்லையா, வில்ல பாசஸாக மாற்றி போடுறோம். ஏன் பாசஸாக மாற்றி போடுறோம் அப்படின்னா, இங்கே ஆஸ்க்ன்றது பாசன்ஸ், ரிப்போர்ட்டிங் வெர்பு பாசன்ஸாக இருந்ததுன்னா இங்கே இருக்கிற இந்த வெர்பை நம்ம மாற்றி ஆகணும், பாசஸாக மாற்றி ஆகணும். அப்போ வில்லுடைய பாசன்ஸ் என்ன, உட்டு. ஓகே, இந்த கம்ப்ளீட்ன்றது வெர்பு தான், ஆனால் இதை பாசஸாக மாற்றக்கூடாது. வில்லும் வெர்பு தான், கம்ப்ளீட்டும் வெர்பு தான். இதில் முதல்ல இருக்கிற என்ன இருக்கும், ஃபஸ்ட்டு வில் வரதுனால அது ஃபஸ்ட்டு பாசஸாக மாற்றிக்கிறோம். இந்த கம்ப்ளீட் அப்படியே போட்டுக்கணும். அதாவது when will you complete அப்படின்றத when he would complete மாத்துறோம். இவர் யாரை குறிக்குது, இவரும் செகண்ட் பர்சன். இவரும் செகண்ட் பர்சன். எப்பயும் செகண்ட் பர்சன் யாரை குறிக்கும், லிசனர் குறிக்கும். லிசனர் யாரு, ஹிம். ஓகே, அப்போ இவர் என்ன மாறும், ஹிம்முக்கு வந்து ஹிம்ன்ற என்ன மாறும், இஸ்ன்னு மாறும். ஹிம்ன்றது இஸ்ன்னு மாறும். ஓகே, பாருங்க, the girl said to him when will you complete your work அப்படின்றத the girl asked him when he would complete his work. யூ ஹிம்ம குறிச்சா ஹீன்னு மாறுறோம், இவரும் ஹிம்ம குறிக்கிறனால ஹிஸ்ன்னு மாத்துறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சொல்லுங்க, அன்மியூட் பண்ணி சொல்லுங்க, இது உங்களுக்கு புரியுதா? இதை பேசிக், இது புரிஞ்சாதான் அடுத்து போக முடியும். புரியுதாமா? டவுட் இருக்கா? எப்படி என்ன மாறுது அப்படின்றது தெரியுதா உங்களுக்கு? நீங்க கேப் விடக்கூடாதுமா, நீங்க அப்பப்போ வீடியோ பார்க்கணும் நீங்க. சரி, எல்லாமே அன்மியூட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் அடுத்து பார்ப்போம். நெக்ஸ்ட் பாருங்க, பி வெர்ப். பி வெர்ப் வந்து எப்படி மாறும், நம்ம அதுக்கு முன்னே வில் போட்டோம், மாடல் இருப்போம். பி வெர்ப் பாருங்க, பி வெர்ப்னா வந்து உதாரணம் பாருங்க, நகுல் சேஸ் டு மீ ஹவ் ஆர் யூ. சிம்பிளாக கேட்குறான், நவுர் சேஸ் டு மீ. நகுல் வந்து எங்கிட்ட பேசுகிறான், ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்க. நகுல்ன்றது ஸ்பீக்கர், சேஸ் டு ரிப்போர்ட்டிங் வெர்பு, மீன்ற லிசனர், ஹவ் அப்படின்றது கொஷின் வேர்டு, ஆர் பி வெர்பு, யூ சப்ஜெக்ட். நம்ம அதை மாற்றம் என்ன செய்யும் தெரியுமா, இந்த ஆக்சிலரி வெர்பும் சப்ஜெக்டும் இடம் மாறிடும். இடம் மாறும், அப்படி இன்டர்சேஞ்ச் ஆகிடும். முதல்ல சப்ஜெக்ட் வரும், அப்புறம் ஆக்சிலரி வரும். ஓகேவா? யூ யாரை குறிக்குது, யூ செகண்ட் பர்சன். யூன்றது செகண்ட் பர்சன். செகண்ட் பர்சன் யாரை குறிக்குது, லிசனர் குறிக்கும். லிசன்றது யாரு, மீ. அப்போ ஐன்னு மாற்றிக்கிறோம். மீ வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் இல்லையா, ஐன்னு மாற்றிக்கிறோம். அந்த ஆர் வந்து என்ன டென்ஸு, ப்ரெசன்ட் டென்ஸ். இது பாஸ்ட் டென்ஸாக மாற்றலாமா, மாற்றக்கூடாது. ஏன்னா இந்த சேஸ்டுன்றது ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ ரிப்போர்ட்டிங் வெர்பு ப்ரெசன்ஸ் இருந்துன்னு வச்சுக்குவேன். என்னென்னு பாருங்கள், ரிப்போர்ட்டிங் வெர்பு ஆஸ்க்ன்றது வந்து ப்ரெசன்ட்ல இருந்தால் நம்ம ஆர் அப்படியே போட்டுக்கணும். அப்போ ஹவ் ஐக்கு ஆர் வருமா, ஆறுன்றது ப்ரெசன்ட் டென்ஸு. ப்ரெசன்ஸ் அப்படியே வரும்னா ஏமா மாறுது. அப்போ சேஸ் டு என்ன மாறும் பாருங்க, சேஸ் டு ஆஸ்க்னு மாறும், ஆஸ்க்ஸ். ஓகேவா? ஆறுன்றது ஏமா மாறும். அப்போ என்ன ஆன்சர் பாருங்க, நகுல் ஆஸ்க்ஸ் மீ ஹவ் ஐ ஆம். நகுல் ஆஸ்க்ஸ் மீ ஹவ் ஐ ஆம். ஹவ் அப்போ ஆர், யூ வந்து ஐயா மாறுது, ஆர் வந்து ஐயா மாறுது. ஓகேவா? ஆமா மாறுது. ஓகேவா? புரியுது உங்களுக்கு? நெக்ஸ்ட் பாருங்க, நிஷா சேஸ் டு ஹிம் whom were you selecting. சார் நீங்க பேசுறதே கேக்கல சார் எனக்கு. உனக்கு கேக்கலையாமா? யார் பேர் என்னமா? ஜெய்தா ஸ்ரீ சார். ஓகே, ஜெய்தா ஸ்ரீ. இன்னைக்கு ஃபுல்லாவே வந்து டேட்டா காலியாகிற வரைக்கும் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருந்தா டேட்டா 200 MB கீழே குறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல சார், நெட் யூஸே பண்ணல சார், இப்பதான் யூஸ் பண்ணிருக்கேன். அப்படி எப்படி கேட்காம போயிடும்? எல்லாரும் கேட்கலையா, இல்ல டேட்டா ஸ்ரீ மட்டும் கேட்கலையா? மொத்தம் சொல்லுங்கம்மா. சார் எங்களுக்குலாம் கேக்குது. கேக்குது, கொஞ்சம் கவனம். ஓகே ஓகே, அப்போ வந்து பாருங்க, ஜெய்தா ஸ்ரீ டேட்டா அது டவர் நல்லா இருக்கிற இடத்துல உட்காந்துக்குமா. ஓகேவா? டவர் இப்போ ஓகே, நல்லது. நீ வந்து ஏதாவது குறை இருந்தா சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? சரி, இப்போ நம்ம பார்க்கலாமா? செகண்ட் பாருங்க, நிஷா சேஸ் டு ஹிம். ஓகே, whom were you selecting. இதில் பார்த்தீங்கன்னா அந்த சேஸ் டு அப்படின்றது, சேஸ்டுன்றது ரிப்போர்ட்டிங் ஒரு ப்ரெசன்ட் இருக்கு. எப்போ ரிப்போர்ட்டிங் ஒரு ப்ரெசன்ட் இருக்கோ அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது, வெப்போ வந்து டென்ஸ் மாற்றக்கூடாது. வேறன்றது பாசன்ஸ் வந்து இருக்கு, அது பாசன்ஸ் அப்படியே போடணும். யூன்றது பார்த்தோம்னா செகண்ட் பர்சன். செகண்ட் பர்சன் யாரை குறிக்கும் அப்படின்னா லிசனர் ஹிம்மை குறிக்கும். அப்போ ஹிம்மை ஹியா மாற்றிக்கிறோம். ஓகேவா? அப்போ யூவுக்கு வேர் பாசன்ஸ் வரும்னா ஹீக்கு வாஸ் வரும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. யூவுக்கு வந்து பாசன்ஸ் வேர் அப்படின்னா ஹீக்கு வேர் வராது, வாஸ்ன்னு மாறும். அப்போ ஆன்சர் பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. அதாவது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இங்க பாத்தீங்கன்னா இந்த சேஸ் டு ஆஸ்க்ஸ் மாத்திக்கிறோம். இந்த வேர் பாஸ்ட் வெர்பு, இந்த பாஸ்ட் என்ன செய்வோம், வாஸ்ன்னு மாத்திக்கிறோம். இங்க பாருங்க, முதல்ல ஆக்சிலரி இருக்கு, பி வெர்ப் வந்திருக்கு, அப்புறம் சப்ஜெக்ட் வந்திருக்கு. இதை வந்து நம்ம வந்து இந்த ரெண்டேட்டா மாற்றும் போது எஸ்வின்னு போட்டுக்கிறோம். இது வந்து விஎஸ், வேர்ன்றது வி வெர்பு, யூன்றது சப்ஜெக்ட், வி எஸ்ன்னு இருக்கு. இங்க எஸ்வின்னு மாத்திக்கிறோம். எது எஸ்? ஹீன்றது எஸ் சப்ஜெக்ட், வாஸ்ன்றது வெர்பு. அப்ப
நித்யஸ்ரீ பேச மீட் பண்ணிக்குமா? எம் மீரா மீட் பண்ணிக்கோ. எம் மீரா மீட் பண்ணிக்குமா? டவுட் இருந்தால் நீங்கள் அன்மியூட் பண்ணி கேட்கலாம் இல்லையா? கவனிங்க. பாருங்க, அதாவது ஆஸ்க் சேஸ் டு அப்படின்றது ஆஸ்க்ஸு, பாஸ்ட் வேறு. அப்போ என்ன ஆகும்? ஹி வாஸ் செலக்டிங் வரும். அப்போ என்ன ஆன்சர் பாருங்க, நிஷா சேஸ் டு ஹிம் ஹூம் வேர் யூ செலக்டிங் அப்படின்னா நிஷா ஆஸ்க்ஸ் ஹிம் ஹூம் ஹி வாஸ் செலக்டிங். ஓகே, அடுத்து தேர்ட் பாருங்க, பி வெர்ப்ஸ் நாம் பார்க்கலாம். ஐ செட் டு ஹேர் ஒய் இஸ் ஹி ஃபாலோயிங் மீ. ஐன்றது ஸ்பீக்கர், செட்டுன்றது ரிப்போர்ட்டிங் வெர்பு, ஹேர் லிசனர், ஒய் கொஸ்டின் வேர்டு, இஸ் வெர்பு, ஹி சப்ஜெக்ட். இங்கே வெர்பு சப்ஜெக்ட் மாறும், அப்படியே மாறும் இல்லையா? அப்படியே முதல்ல சப்ஜெக்ட் வெர்பு மாறும். ஃபாலோயிங் மீன்றது ஃபர்ஸ்ட் பர்சன். இப்போ என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த மீ அப்படின்றது ஃபர்ஸ்ட் பர்சன் இல்லையா? ஹீன்றது ஃபர்ஸ்ட் பர்சன் இல்லை, செகண்ட் பர்சன் இல்லை. இது மாற்றக்கூடாது. ஒரு கொட்டேஷனுக்குள்ளே இருக்கிற ப்ரனவுன் ஃபர்ஸ்ட் பர்சன் இருக்கு. மீன் ஃபர்ஸ்ட் பர்சன் இல்லையா? இந்த மீ ஃபர்ஸ்ட் பர்சன்றது யாரை குறிக்கும் அப்படின்னா ஸ்பீக்கரை குறிக்கும். இது வரைக்கும் நாம் போட்டதில்லை. என்ன எப்படி போட்டோம் அப்படின்னா லிசனை குறிக்க மாதிரி போட்டோம், ஏன்னா யூ வந்ததுனால. ஆனால் மீ ஃபர்ஸ்ட் பர்சன் ஸ்பீக்கரை குறிக்கும். அப்போது லிசனை குறிக்கிற எந்த ஒரு வேர்டும் இங்கே வரல. ஹீ இஸ் தேர்ட் பர்சன், ஹீ தேர்ட் பர்சன் எதுவும் குறிக்காது, அப்படியே போட்டுக்கலாம். அப்போ எப்படி ஆன்சர் பாருங்கள், எந்த மாதிரி ஆன்சர் வரும் அப்படின்னா பாஸ்ட் பாருங்க, ஆஸ் செட் டு அப்படின்றது ஆஸ்க்கு மாறும். இந்த ஈஸ் வந்து வாஸாக மாற்றுறோம். ஏன்னா இங்கே ரிப்போர்ட்டிங் ஒரு பாஸ்ட் இருந்தது அப்படின்னா இங்கே இருக்கிற ரிப்போர்ட் வரப்போ பாஸ்டஸாக மாற்றி ஆகணும். அப்போ ஈஸ் வாஸாக மாற்றிக்கிறோம். அப்போ ஹீஸ் ஹீ அப்படின்றத ஹீ வாஸ் மாற்றிக்கிட்டு ஃபாலோயிங் மீ அப்படியே போடுறோம். ஏன் அப்படியே போடுறோம்? மீ யாரை குறிக்குது? ஃபர்ஸ்ட் பர்சன் ஐயை குறிக்குது. அப்போ ஐக்கு என்ன ஆப்ஜெக்டிவ் ஃபார்ம்? மீ அப்படியே போட்டுக்கிறோம். அப்போ ஐ செட் டு ஹர் ஒய் இஸ் ஹி ஃபாலோ மீ அப்படின்னா ஐ ஆஸ்க்டு ஹர் ஒய் ஹி வாஸ் ஃபாலோயிங் மீ. ஓகே, அடுத்து பாருங்க, ரவி செட் டு ஹர் ஒய் வேர் யூ டயர்ட் எஸ்டர்டே. ரவி ஸ்பீக்கர், ஹர்ன்றது வந்து லிசனர், ஒய் கொஸ்டின் வேர்டு, வேர் வெர்பு, யூ சப்ஜெக்டு, டயர்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காம்ப்ளிமெண்ட்டாக வரும். எஸ்டர்டேன்றது காலத்தை காட்டக்கூடியது. ஓகேவா? அப்போ என்னென்ன மாறும் பாருங்க, இங்கே யூ வந்திருக்கா? யூ செகண்ட் பர்சன் இல்லையா? யூ செகண்ட் பர்சன், அப்போ யாரை குறிக்கணும்? லிசனரை குறிக்கும். ஓகே, இந்த மீ ஃபர்ஸ்ட் பர்சன் ஸ்பீக்கரை குறிச்சது. யூ செகண்ட் பர்சன் வந்து யாரை குறிக்குது அப்படின்னா ஸ்பீக்கரை குறிக்கும், அது லிசனரை குறிக்கும். பாருங்க, இந்த மீ ஃபர்ஸ்ட் பர்சன் தேர்டில் ஸ்பீக்கரை குறிச்சது, ஏன்னா ஃபர்ஸ்ட் பர்சனால. யூ செகண்ட் பர்சன் லிசனரை குறிக்கும். இங்கே வேர் யூன் இருக்கு இல்லையா? இதை நம்ம வந்து விஎஸ் அப்படின்றத எஸ்வின்னு மாற்றிக்கிறோம். எஸ்டர்டேன்னு டைமுக்கு எதுவும் மாற்றிக்கிறோம். நம்ம என்னென்ன மாறும் பாருங்க, பாஸ்ட் வெர்பு செட் டு பாஸ்ட் வெர்பு ஆஸ்க்னு மாற்றிக்கிறோம். வேறும் பாஸ்ட் வெர்பு, ரெண்டு பாஸ்ட் வெர்பு வந்து ஹேட் வரும். நம்ம முன்னே பார்த்துருக்கோம். ரிப்போர்ட்டிங் வெர்பும் பாஸ்ட் வெர்பு, ரிப்போர்ட்டட் வெர்பும் பாஸ்ட் வெர்பு. அதாவது கொட்டேஷனுக்கு உள்ள வேறும் பாஸ்ட் வெர்பு, கொட்டேஷன் வெளியே ரிப்போர்ட்டிங் வெர்பும் பாஸ்ட் வெர்பு. இருந்தால் ஹேட் போட்டு போடணும். ஹேடு போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்போ வேருக்கு என்ன பாஸ்ட் பார்ட்டிசிபிள்? பீன். டயர்ட் த ப்ரீவியஸ் டே. எஸ்டர்டே எப்படி மாறும்? இந்த எஸ்டர்டேன்றது பார்த்தீங்கன்னா டைமை குறிக்கக்கூடிய அட்வர்பு. எஸ் எப்படி மாறுது? த ப்ரீவியஸ் டேன்னு மாற்றுறோம். அப்போ என்ன ஆன்சர் பாருங்க, ரவி செட் டு ஹர் ஒய் வேர் யூ டயர்ட் எஸ்டர்டே அப்படின்னா ரவி ஆஸ்க்டு ஹர் ஒய் ஷீ ஹேட் பீன் டயர்ட் த ப்ரீவியஸ் டே. ஏன் ஷீ போடுறோம்? யூ யாரை குறிக்குது? ஹெர்ரை குறிக்குது. அப்போ ஹெரோட சப்ஜெக்ட் ஷீன் போடுறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் போவோமா? அப்புறம் இப்போ நான் பார்க்குறது ஹேவ் வெர்ப்ஸ் பார்க்கலாம். என்ன ஹேவ் வெர்ப்ஸ்னு பாருங்க. கல்யாண் சேஸ் டு ஹர் ஹவ் ஹேவ் யூ அரைவ்டு ஹியர். எப்படி வந்து சேர்ந்த? ஹவ் அப்படின்றது வந்து கொஸ்டின் வேர்டு, ஹேவ் வந்து வெர்பு, யூ சப்ஜெக்ட். வெர்பு சப்ஜெக்ட் இதை மாத்திரம் இடம் மாத்திரம். யூன்றது செகண்ட் பர்சன் யாரை குறிக்கும்? லிசனரை குறிக்கும். ஒன்று மாத்திரம். சேஸ் அப்படின்றது பார்த்தோம்னா ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ ரிப்போர்ட் ஒரு ப்ரெசண்டாக இருந்தால் இங்கே டென்ஸ் மாற்றக்கூடாது. அரைவ்டு அப்படியே வரும். ஹியர் மாத்திரம். ஹியர் வந்து இடத்த குறிக்குது, அதை மாத்திரம். ஓகேவா? இப்போ என்னென்ன மாறும் பாருங்க, எப்படி மாறும் பாருங்க. ப்ரெசன்ட் வெர்பு சேஸ் டு ஆஸ்க்ஸ்ன்னு போடுறோம். ஹேவ் ப்ரெசன்ட் வெர்பு, அப்போ ஹேஸ்ன்னு போடுறோம். ஏன் ஹேஸ் போடும் அப்படின்னா யூ செகண்ட் பர்சனுக்கு ஹேவ் வரும். ஷீ அப்படின்றது எப்படி? ஷீ என்னது என்ன? யூ வந்து யாரை குறிக்குது? யூ வந்து ஹெர்ரை குறிக்குது. ஹெர் என்ன மாறும் பாருங்க, ஹெர் வந்து ஷீன் மாறும். ஓகே, அப்போ ஷீக்கு வந்து ஹேஸ் தான் வரும். ஷீக்கு ஹேவ் வரக்கூடாது. யூ செகண்ட் பர்சனுக்கு ஹேவ் வரும், தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு ஹேஸ் வரும். அப்போ கல்யாண் சேஸ் டு ஹேர் ஹவ் ஹேவ் யூ அரைவ்டு ஹியர் அப்படி எப்படி மாற்றோம் அப்படின்னா கல்யாண் ஆஸ்க்ஸ் ஹேர் ஹவ் ஷீ ஹேஸ் அரைவ்டு தேர். ஹியர் என்னவோ மாறுது பாருங்க, தேர். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, செகண்ட் சிந்தியா சேஸ் டு மீ ஹூம் ஹேட் யூ பிளைம்டு. சேஸ் டு மீ, சேஸ்ன்றது பாருங்க பிரசன்ஸ் வந்திருக்கு. ப்ரெசன்ட் வந்ததுன்னா
இங்கே கூட டென்ஸை மாற்றக்கூடாது. ஹேட்ன்றது வெர்பு, யூ சப்ஜெக்ட், இது அப்படியே மாறும். ஓகேவா? யூ யாரை குறிக்குது பாருங்க, யூ செகண்ட் பர்சன் லிசனை குறிக்கும். லிசன் என்னது? மீ. மீ வந்து ஐயா மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா சேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேஸ்ட் பிரசன்டென்ஸு ஹேட் அப்படியே போட்டுக்கணும். ஹேடை மாற்றக்கூடாது. ஏன் ஹேடை மாற்றக்கூடாதுன்னா ப்ரெசென்ட் வந்து வெர்பு மாற்றக்கூடாது. ஓகேவா? அப்போ ஹூம் அப்படியே போட்டுக்கிறோம். இந்த விஎஸ் அப்படின்றத எஸ்வின்னு மாற்றிக்கிறோம். அப்போது சிந்தியா சேஸ் டு மீ whom had you blamed அப்படின்றத சிந்தியா ஆஸ்க்ஸ் மீ whom I had blamed. ஸ்டூடெண்ட்ஸ் இதுவரையும் புரியுதா உங்களுக்கு? ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. ஏதாவது சந்தேகம் இருக்கா? இப்போ நான் உங்களுக்கு நடத்துறதெல்லாம் புரியுதா? நடத்தலாம் உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு விளக்கமா தெரியுதா உங்களுக்கு? ஓகே, வெரி குட் வெரி குட். சரி, இப்போ நம்ம அடுத்து நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்ப்போம். இன்னும் ஹேவ்ஸே பார்க்குறோம். இந்த ஹேவ்ஸ்ல பாருங்க, தேர்டு பாருங்க. I said to her why hasn't he helped you? ஏன் அவன் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணல? இத பாரு, இதுல பாத்தீங்கன்னா அந்த யூ வந்திருக்கா? யூ செகண்ட் பர்சன் யாரை குறிக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். செகண்ட் பர்சன் வந்து லிசனரை குறிக்கும். ஓகேவா? hasn't present tense, இங்க said past tense, ரிப்போர்ட்டிங் வெர்ப் past tense வந்தா இங்க இருக்கிற hasn't past tense மாத்தணும். he first person இல்ல, செகண்ட் பர்சன் இல்ல, தேர்ட் பர்சன் இதை மாற்றக்கூடாது. யூ மட்டும்தான் மாறும். எப்படி மாறுதுன்னு பாருங்க. செட்டுன்றது பாசன்ஸ் ஆஸ்க்னு மாறும். ஹேஸ் இன்ட்டு ஹேட் இன்ட்டு மாத்திரம். ஏன் ஹேட் இன்ட்டு மாத்திரம் அப்படின்னா ரிப்போர்ட்டிங் ஒரு பாசன்ஸ் இருக்கிறதுனால ஹேஸ் இன்ட்டு ஹேட் இன்ட்டா போடுறோம். ஹி அப்படியே போட்டுக்கிறோம். யூ யாரை குறிக்குது? ஹெர்ரை குறிக்குது. அப்போ ஹெர்ரு மாற்றிக்கிறோம். ஓகே, சவுண்ட் வருதுமா? கீர்த்தி கொஞ்சம் அன்மியூட் பண்ணிக்கோ. கீர்த்தி அன்மியூட் பண்ணிக்குமா? கீர்த்தி. ஓகே, தேங்க்யூ. பார்த்தீங்களா? இப்போ வந்து அதே போல் ஹேஸ்ன்றதை ஹேடன்ட்டா மாற்றுறோம். ஏன் பாசன்ஸ் மாற்றணும் அப்படின்னா ரிப்போர்ட்டிங் ஒரு பாசன்ஸ் இருந்தது அப்படின்னா இங்கே ப்ரெசென்ட் ஹேஸ்ன்றதை ஹேடின் மாற்றிக்கிறோம். அப்போ வந்து ஐ செட் டு ஹர் வை ஹேசன்ட் ஹெல்ப்டு யூ அப்படின்றத ஐ ஆஸ்க்டு ஹர் வை ஹி ஹேடின் ஹெல்ப்டு ஹர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இந்த ஹேவ் வெர்பல் இன்னொன்று பார்ப்போம். ராகவ் செட் டு ஹர் வாட் ஹேட் யூ மிஸ்டேக்கன் மீ? இப்போ ராகவ் இது பார்த்தீங்கன்னா யூ வந்திருக்குங்க. யூ வந்திருக்கா? அப்போ நான் உங்களுக்கு தெரியும் யூ வந்த செகண்ட் பர்சன் யாரை குறிக்கும்? லிசனரை குறிக்கும். மீ வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் ஸ்பீக்கரை குறிக்கும். ஃபர்ஸ்ட் பர்சன் யாரை குறிக்கும்? மீ வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் ஸ்பீக்கரை குறிக்கும். ஓகேவா? அப்போ நம்ம வந்து செட்டு பாருங்க, செட் வந்திருக்கு பாசன்ஸ், ஹேடும் பாசன்ஸ். எப்படி மாற்றலாமா? நம்ம பாருங்க எப்படி போடுவதை. செட் டு ஆஸ்க் மாத்திரம், ஹேட் அப்படியே போட்டுக்கலாம். ஏன்னா ஹேடு வேறு மாற்ற வேண்டாம். வாட் ஷி ஹேட் மிஸ்டேக்கன் ஹிம், மீ ஹிம்னு மாறும். யூ வந்து ஹெர்ரை குறிக்கிறனால சீன் மாற்றிக்கலாம். யூ வந்து லிசனர் பெண்ணாக இருக்கிறதுனால ஹெர் வந்து ஷியா மாறும். மீ ஃபர்ஸ்ட் பர்சன், ராகு குறிக்குது. ராகவ் வந்து தேர்ட் பர்சன், அதனால ஹிம்னு மாறும். மீ வந்து யாரை குறிக்குது? ராகவை குறிக்கிறனால அதை ஹிம்னு மாற்றிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கவனிங்க அப்படியே. இப்போ மாடல்ஸ் ஒரு பார்ப்போம் நாம. கவனிங்கம்மா. ஒன் பாருங்க. காவியா சேஸ் டு ஹிம் when will you meet me? இதுல will வந்திருக்கு பாருங்க. மாடல் ஒரு will வந்திருக்கா? இல்ல you அப்படின்றது செகண்ட் பர்சன் யாரை குறிக்கும்? லிசனை குறிக்கும். அப்ப you வந்து ஹிம்ம குறிக்கிறனால ஹீன்னு மாத்திக்கலாம். you வந்து கீர்த்தி அன்மியூட் பண்ணிக்குமா? கீர்த்தி மீட் பண்ணிக்கோ. கவனிங்க. யூ வந்து யூ யாரை குறிக்குது அப்படின்னா யூ செகண்ட் பர்சன், அதனால ஹிம்னு குறிக்கும். அப்போ ஹீன்னு மாறும். வில்லு வந்து பாஸ்டா ப்ரெசன்ட் பார்த்தோம்னா இந்த சேஸ் டு இருக்கு இல்லையா? இந்த சேஸ் டு ப்ரெசன்ட் டென்ஸ், அதனால நம்ம வந்து இங்கே டென்ஸ் மாற்றக்கூடாது. மீ வந்து ஃபர்ஸ்ட் பர்சன், அப்போ யார் குறிக்கும்? மீ வந்து ஸ்பீக்கரை குறிக்கும். ஓகே, எப்படி மாறுதுன்னு பாருங்க. மாற்றம் எப்படி வருதுன்னு பாருங்க. இந்த இதில் பார்த்தோம்னா அதாவது சேஸ் டு ஆஸ்க் ப்ரெசன்ட் வெர்பு வில் அப்படியே போட்டுக்கலாம். ஏன்னா இங்கே வந்து ரிப்போர்ட்டிங் வெர்பு ப்ரெசன்ட் இருந்து அப்படின்னா இந்த வில் மாற்றக்கூடாது. இந்த டென்ஸை உட்டா மாற்றக்கூடாது. அப்போ வென் ஹீ வில் மீட் ஹெர், ஹீ எப்படி வந்தது? யூ வந்து ஹிம்மை குறிச்சா ஹீன்னு போடுறோம். மீ வந்து காவியா குறிக்குது. மீ யாரை குறிக்குது? காவியா பெண் இல்லையா? ஆனால் ஹெர்ன்னு மாற்றிக்கிறோம். மீ வந்து எப்படி மாற்றிக்கிறோம்? இந்த மீன்றது அப்படி மீ இருக்கு இல்லையா? இது என்ன மாறும்? ஹெர்ன்னு மாறுது. ஏன் அப்படின்னா ஸ்பீக்கரை குறிக்குது, அதனால. ஓகே, சார் நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்தது பாருங்க. செகண்ட் பாருங்க. கோதை சேஸ் டு ஹிம் ஹவு மச் ஷுட் யூ கிவ் மீ? இங்கே ஷுட் வந்துருக்கு பாருங்க. ஷுட்ன்றது தான் வந்து மாடல் வெர்பு. யூ வந்து சேம் செகண்ட் பர்சன்
லிசனர் குறிக்கும், ஹிம்மை குறிக்கும். மீ வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் யார் குறிக்கும்? ஸ்பீக்கரை குறிக்கும். ஓகே, சேஸ் டு பிரசன்டென்ஸ், அதனால் நம்ம டென்ஸ் மாற்றக்கூடாது. ரிப்போர்ட்டிங் ஒரு ப்ரெசன்ஸ் இருக்கனால இந்த ஷுட் அப்படியே போட்டுக்கிறோம். பாருங்கள் எப்படி மாறுது பாருங்கள். ப்ரெசன்ட் ஒரு சேஸ் ஆஸ்கஸ் மாற்றிக்கிறோம், ஷுட் அப்படியே போட்டுக்கலாம். ஷுட்டை மாற்றக்கூடாது, ஏன் மாற்றக்கூடாது அப்படின்னது வந்து ப்ரெசன்ஸ் இருக்குது, ஷுட் அப்படியே போட்டுக்கிறோம். இந்த ஹீ இருக்கு இல்லையா, இந்த ஹீ எப்படி வந்தது? யூ வந்து யாரை குறிக்குது? ஹிம்மை குறிக்குது, அதனால் ஹீன்னு போடுறோம். மீ வந்து கோதையை குறிக்குது, ஹெர்ன்னு போடுறோம். ஓகே, இப்போ இன்னொரு மாடல் ஒரு பாருங்க. ஐ செட் டு ஹெர் வை கான்ட் யூ ஃபர்கிவ் மீ. எப்படி மாறும் பாருங்க. ஐ ஸ்பீக்கர், செட் வந்து ஆஸ்க்னு மாறும். வை காண்ட் வந்து பாசிட்டிவ் குடின்னு மாற்றிடும். ஏன் இந்த காண்ட்ன்றத, இந்த காண்ட்டு ஏன் குடின்ட்டு மாறுது பாருங்க. இந்த காண்ட் இருக்கு இல்லையா, ஏன் குடின்ட்டு மாற்றணும் காரணம் சொல்லுங்க பார்க்கலாம். இதே பாசிட்டிவாக மாற்றிக்கிறோம். என்ன காரணம் அப்படின்னா ரிப்போர்ட்டிங் வரும் பாசிட்டிவ் இருக்கு. ரிப்போர்ட்டர் பாசிட்டிவ் இருந்தது அப்படின்னா இந்த கொட்டேஷன்ல வரும் பாசிட்டிவாக மாற்றிக்கிறோம். இந்த மீ அப்படியே வருது, என்ன காரணம்? மீ அப்படியே போட்டுக்கிறோம். மீ யாரை குறிக்குது? மீ வந்து ஸ்பீக்கரை குறிக்குதா? ஸ்பீக்கர் யாரு? ஐயை குறிக்குது. அப்போ ஐக்கு மீ அப்படியே வரும். யூ வந்து செகண்ட் பர்சன் யாரை குறிக்குது? லிசரை குறிக்குது, யாரு? ஹெர். அப்போ ஷீன் மாற்றிக்கிறோம். யூ வந்து ஹெர்ரை குறிச்சா சீன் மாற்றிக்கிறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சி செட் டு மீ. சி செட் டு மீ when would I pay you. when she said to me when would I pay you. செட் பாசன்ஸ், உட்டும் பாசன்ஸ். ஆனால் உட்டு நம்ம அதுக்கு மேலே மாற்ற முடியாது. ஐ வேணால் மாற்றிக்கலாம். ஐ யாரை குறிக்கும்? ஐ ஃபர்ஸ்ட் பர்சன் யாரை குறிக்கும்? லெசர் யார்? ஷியை குறிக்குது. யூ வந்து செகண்ட் பர்சன் யாரை குறிக்கும்? லெசரை குறிக்கும். ஐ வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் ஸ்பீக்கரை குறிக்கும். யூ செகண்ட் பர்சன் லெசரை குறிக்கும். எப்படி மாறுன்னு பாருங்க. செட் டு ஆஸ்க்னு மாறும், பாஸ்வேர்ட் விட்டு அப்படியே போட்டுக்கலாம். இந்த ஐ வந்து ஷீனா ஷீயை குறிக்கும், ஷீ மாற்றிக்கிறோம். யூ மீனா மீன் மாற்றிக்கும். ஓகேவா? அப்போது ஷீ செட் டு மீ when would I pay you அப்படின்றத ஷீ ஆஸ்க்டு மீ when she would pay me. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ நான் இன்னொரு மாடல் பார்க்கலாம். டெட் ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னா என்ன வரும்னு பாருங்க. ஐ செட் டு ஹிம் வாட் வில் யூ டூ டுமாரோ. ஐ வந்து ஸ்பீக்கர், ஹிம் லிசனர், வில் வந்திருக்கு. வில்னா மாடல் வெர்ப் வந்திருக்கு. உங்களுக்கு தெரியும் யூ எதை குறிக்கிற அப்படின்றது. இண்டர் ஸ்பீச் பாருங்க. இண்டர் ஸ்பீச் எப்படி மாற்றிக்கலாம்? ஐ ஆஸ்க்டு ஹிம் வாட் ஹி வுட் டூ த நெக்ஸ்ட் டே. எப்படி மாறுன்னு பாருங்க. ஐ ஒன்று பாருங்க. கன்ஜெக்ஷன் வாட் அப்படியே போட்டுக்கிறோம். நம்ம ஒன் வந்து கன்ஜெக்ஷன் அப்படியே போட்டுக்கிறோம். நம்பர் 2 ப்ரொனவுன். யூ வந்து ஹியா மாறும். ஏன் ஹியா மாறுது அப்படின்னா யூ வந்து என்ன பர்சன்? செகண்ட் பர்சன் யாரை குறிக்குது? லெசனை குறிக்குது. அதனால யூ வந்து அந்த யூ யாருக்கு லெசனை குறிச்சு என்ன போடுறோம்? ஹீன்னு மாற்றிக்கிறோம். ஓகே, அடுத்து தேர்ட் பாருங்க. தேர்ட் வந்து டென்ஸ் வில் வந்து உட்டா மாற்றிக்கிறோம். ஏன் உட்டா மாற்றிக்கிறோம்? செட் வந்து பாசன்ஸு, அதனால இந்த வில் இருக்கு இல்லையா, அந்த வில்லு உட்டா மாறுது. ஃபோர்த்து பாருங்க. ஃபோர்த் வந்து என்ன செய்கிறோம்? நம்ம எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறோம். பஞ்சுவேஷன் இருக்கு இல்லையா, கமா கொட்டேஷன் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுறோம். ஃபிஃப்த்து பாருங்க. அட்வர்ப் என்னது? டுமாரோ என்ன மாறும்? த நெக்ஸ்ட் டைம் மாறும். ஓகேவா? படிப்படியாக அவங்க சொல்கிறேன், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன் உங்களுக்கு. ஐ செட் டு ஹிம் வாட் வில் யூ டூ டுமாரோ அப்படின்னா ஐ ஆஸ்க்டு ஹிம் வாட் ஹி வுட் டூ த நெக்ஸ்ட் டே. நம்பர் 1, நம்பர் 2, 3, 4, 5. 1 அப்படின்றது வாட் கன்ஜெக்ஷன், 2ன்றது ப்ரொனவுன் ஹி, 3 டென்ஸ் வில் உட்டா மாறுது. பஞ்சுவேஷன் கேன்சல் பண்ணிடுறோம். 5 அட்வர்ப் டுமாரோன்றதை நெக்ஸ்ட் மாற்றிக்கிறோம். இது உங்களுக்கு புரியுதாமா? ஓகே, நெக்ஸ்ட் போவோமா? நெக்ஸ்ட் பாருங்க. செகண்ட் பாருங்க. பிரணவ் செட் டு மீ வேர் தே இன்வைட்டிங் யூ. இல்ல பாருங்க, இல்ல வந்து நான் அதுதான் யூ தேன்றது என்ன பர்சன்? ஃபர்ஸ்ட் பர்சன் இல்ல, செகண்ட் பர்சன் இல்ல, தேர்ட் பர்சன். இதை மாற்றக்கூடாது. யூ மட்டும் மாற்றிக்கலாம். யூ செகண்ட் பர்சன் யாரு குறிக்கும்? எப்பயுமே லெசனை குறிக்கும். அப்போ வந்து மீ அப்படியே போட்டுக்கலாம். சபிஷ்தா, ஓகே, தேங்க்யூமா, நீ மீட் பண்ணிட்ட. கவனிமா. அதாவது பிரணவ் செட் டு மீ வேர் தே இன்வைட்டிங் யூ. இந்த பாருங்க, இந்த செட் டு அப்படின்றது பாசன்ஸ்மா. இந்த செட் டு பாசன்ஸு பாருங்க. இந்த செட்டுன்றது பாசன்ஸு, இந்த வேர்ன்றது பாசன்ஸு. அப்போ 2 பாசன்ஸ் வந்து ஹேட் போடணும் நம்ம. அப்போ பிரணவ் ஆஸ்க்டு மீ வேர் தே ஹேட் பீன். பீன் எப்படி வந்தது? வேர் வந்து பீனா மாறும். ஓகேவா? தே அப்படியே போட்டிக்கிறோம். இன்வைட்டிங் யூ இல்லையா, இந்த யூ மாறும். ஆக்சுவலாக இந்த யூ இருக்கு இல்லையா, அப்படியே வராது. யூ யாரை குறிக்குது? மீயை குறிக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன மாறும் அப்படின்னு மீ யூ போடாது, மீ வரும். யூ போட்டு தவறுது. ஏன் மீ வரும் அப்படின்னா இது வந்து லிசனை குறிக்குது இல்லையா, லிசனை குறிக்கிறனால நம்ம என்ன மாறுறது வந்து மீன் மாற்றிக்கிறோம். யூ வந்து மீயை குறிக்கிறனால நம்ம மீன் மாற்றிக்கிறோம். அப்போ என்ன ஆன்சர் பாருங்க. பிரணவ்
Pranav asked me where they had been inviting me. ஓகேவா? இந்த தவறு உங்களுக்கு புரியுதா அப்படின்னு? ஏன் யூ வரக்கூடாதுன்னு தெரியுதா? இந்த யூ யாரை குறிக்குது? செகண்ட் பர்சன் லிசனை குறிக்கும். லிசன் என்னது? மீ. மீ அப்படியே போட்டுக்கிறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க. சார் இன்னொரு தாட்டி சொல்லுங்க சார். Pranav said to me where were they inviting you. ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா ரெண்டையும் கன்ஜெக்ஷன் வேர் பாடி போட்டுக்குங்க. தே வந்து அது வேர்ன்றது வெர்பு, தே சப்ஜெக்ட். இங்க வெர்பு சப்ஜெக்ட்ன்றதை மாற்றும் போது சப்ஜெக்ட் வெர்பா மாறும். சப்ஜெக்ட் வெர்பா மாறும். இந்த வேர் பாசன்ஸ், வேர்ன்றதே பாஸ்டன்ஸ். இங்க இருக்கிற ரிப்போர்ட்டிங் வெர்பு பாசன்ஸ். ரெண்டும் பாசன்ஸ் வந்து ஹேட் சேர்த்தணும். ஹேட் சேர்த்து இங்க என்ன வெர்பு இருக்கோ அதனுடைய V3ன்னு சொல்லுவாங்க. பாஸ்ட் பார்ட்டிசிபிளா மாற்றணும். வேர்னுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பீன் போட்டு இன்வைட்டிங் போட்டு யூ போடுறோம். யூ அப்படியே போடக்கூடாது. யூ யாரை குறிக்கும் அப்படின்னா லிசரை குறிக்கும். லிசர் என்ன இருக்கு? மீ இருக்கு. அப்போ மீ போடணுங்க. இப்போ புரியுதா உங்களுக்கு? அதை நம்ம போட்டிருக்க மாதிரி ஒன்று கன்ஜெக்ஷன் வேர் சேர்த்துறோம். தே வந்து தே சேஞ்ச் ஆகாது. யூ மீயா சேஞ்ச் ஆகும். தேர்டு பாருங்க, டென்ஸ் வந்து வேர் ஹேட் பின் மாறும். பஞ்சுவேஷன் மீட் பண்ணிடுறோம். அட்வர்ப் இல்லை இதில். தேர்டு பாருங்க, the teacher said boys how have you practiced for the exam. டீச்சர் செட்னா டீச்சர்ஸ் கூப்பிடுறாரு, பாய்ஸ்னு கூப்பிடுறாரு. அப்போ டீச்சர் ஸ்பீக்கர், பாய்ஸ் இருந்தார். ஹவ் அப்படியே போட்டுக்கலாம். ஹேவ் வந்து ஹேடா மாறும். ஏன் ஹேடா மாறும்? செட் பாசன்ஸ்னால ஹேவ் ஹேடா மாற்றிக்கலாம். தே யூ யாரை குறிக்குது பாருங்க. யூ வந்து இங்கே செகண்ட் பர்சன். செகண்ட் பர்சன் வந்து லிசரை குறிக்கும். லிசர் யாருன்னா ஸ்பீக்கர், பாய்ஸ். பாய்ஸ் தேவ மாறும். ப்ராக்டிஸ் ஃபார் த எக்ஸாம் அப்படியே போட்டுக்கலாம். பாருங்க, the teacher asked the boys how they had practiced for the exam. Okay students, next அடுத்து பாருங்க. fourth பாருங்க, who take my pen said Sedu. பேனா எடுத்து யாரு? who take my pen. இப்போ பாருங்க, இதில் வந்து ரிப்போர்ட்டட் முதல்ல வந்துருச்சு, ரிப்போர்ட்டிங் பின்னாடி போயிடுச்சு. ஓகேவா? இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இங்கே டுக் கொடுத்துருக்கேன். who took my pen, டேக் இல்லை, who took my pen. இதில் என்ன அப்படின்னா ஒரு உங்களுக்கு எல்லாம் நல்லா பாருங்க. செட்ன்றதும் பாசன்ஸு, டுக்கும் பாசன்ஸு. அப்போ ரெண்டுமே பாசன்ஸ் வந்து ஹேட் சேர்த்தணும். ரிப்போர்ட்டிங் வர்பும் பாசன்ஸு, ரிப்போர்ட்டட் வரும் பாசன்ஸு. ரெண்டும் பாசன்ஸ் வந்தால் ஹேட் சேர்த்தி டுக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் டேக்கன் போடணும். அப்போ டுக்கு என்ன மாறும்? ஹேட் டேக்கன் மாறும். மை ஃபர்ஸ்ட் பர்சன், மை யாரை குறிக்கும்? சேது குறிக்கும். சேது அப்படின்றது இஸ்ன்னு மாறும். ஆன்சர் பார்ப்போமா? பாருங்க, சேது ஆஸ்க்டு who had taken his pen. Okay, who had taken his pen. இது கொஞ்சம் மாற்றி நம்ம எழுதணும். நம்ம என்ன நல்லா கவனிச்சு பாருங்க. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா who வந்து who அப்படின்றது கொஸ்டின் வேர்டு, had taken அப்படின்றது தான் வந்து மாற்றணும். his pen. மை என்னவா மாறும்? மை யாரு குறி? சேது குறியுது. his pen போடுறோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஃபிஃப்த் பாருங்க. Susai said to me, when will you return from Chennai? Susai asked me, when போட்டுக்கிறோம். will verb, you subject. அந்த verb subjectன்ற subject verb மாறும். willக்கு என்ன பாசன்ஸ்? would போடுறோம். அப்போ என்னன்னு பாருங்க, Susai asked me when I would return from the Chennai. from Chennai. ஏன் ஐ வருது? you யாரை குறியுது? மீயை குறியுது. அதனால் ஐன்னு மாறும். ஓகே, சிக்ஸ்த் பாருங்க, why won't you get on with your work, said my father to me. said my father to me அப்படின்றது ரிப்போர்ட்டிங் முன்ன போட்டுக்கிறோம். why won'tன்றது பாசன்ஸ். பாசன்ஸா? won'tன்றது will not அர்த்தம். என்ன மீனிங்? will not. won'tன்றது will not அர்த்தம். அப்போ இதை வந்து will notன்றது wouldn't பாசன்ஸாக மாற்றணும். ஏன் பாசன்ஸாக மாற்றணும்னா செட் பாசன்ஸாக இருக்கனால. யூ வந்து செகண்ட் பர்சன் யாரை குறிக்கும்? மீயை குறிக்கும். அப்போ ஐன்னு மாற்றுறோம். யுவரும் வந்து செகண்ட் பர்சன், அதுவும் மீயை குறிக்கும். அது மைன் மாற்றுறோம். ஆன்சர் பாருங்க எப்படி மாறுதுன்னு பாருங்க. மை ஃபாதர்ஸ் ஆஸ்க்டு மீ ஒய் ஐ வுடன்ட் கெட் ஆன் வித் மை ஒர்க். இதை நீங்கள் ஒரு முறை வீடியோ பாருங்க. வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா எப்படிலாம் மாறுது, என்னென்ன கண்டிஷனில் நான் வந்து சொல்லியிருக்கேன்றது உங்களுக்கு புரியும். ஓகேவா? நெக்ஸ்ட் செவன்த் பாருங்க. ஹவு கேன் யூ ஃபைண்ட் மை ஹவுஸ், பிரியா செட் டு ஹிம். பிரியா செட் டு ஹிம். ஹவு கேன் பாசன்ஸாக மாத்திரம். யூ வந்து ஹிம்மை குறிக்கும், ஹீன் மாத்திரம். மை ஃபர்ஸ்ட் பர்சன் பிரியா குறிக்கும், ஹெர்ன் மாத்திரம். பார்த்தோம்னா பிரியா ஆஸ்க்டு ஹிம் ஹவு ஹி வுட் ஃபைண்ட் ஹேர் ஹவுஸ். ஓகே, எய்த்து பாருங்க. ஸ்ரேயா சேஸ் டு ஹிம் வேர் இஸ் யுவர் நேட்டிவ் பிளேஸ். சேஸ்ன்றது பிரசன்டென்ஸு. சேஸ் பிரசன்ஸாக இருக்கனால இந்த ஈஸ் அப்படின்றது பிரசன்ட்டை மாற்றக்கூடாது. யுவர் வந்து ஹிம்மா மாற்ற ஹீன் மாறும். ஓகேவா? இப்படி பார்த்தோம்னா ஸ்ரேயா ஆஸ்க்ஸ், சேஸ் ஆஸ்க்ஸ்ன்னு மாறும்.
வேர் ஹிஸ் நேட்டிவ் பிளேஸ் இஸ். பார்த்தீங்க இஸ் அப்படியே வந்துடுச்சா, இஸ் வாசா மாற்றலை, ஏன்னா ரிப்போர்ட்டிங் ஒரு ப்ரெசன்ட் இருக்கு. 9th பாருங்க, யக்ஷித் செட் டு யாமினி ஹவு மச் ஹேஸ் ஹி டிமாண்டட். ஹி வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் இல்லை, செகண்ட் பர்சன் இல்லை, ஹி அப்படியே போடலாம். ஹேஸ் பாசஸாக மாற்றுறோம். அப்போ யக்ஷித் ஆஸ்க்டு யாமினி ஹவு மச் ஹி ஹேட் டிமாண்டட், ஹேஸ் ஹேடாக மாற்றிட்டோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க, இது வந்து உங்களுக்கு எக்ஸசைஸ் வந்து நீங்கள் போட்டு அனுப்புங்க. எனக்கு நான் தனியாக அனுப்புகிறேன், போட்டு அனுப்புங்க. என்னென்னு பாருங்க, நான் பாருங்க, வை வில் யூ கம் அகைன் செட் வாதேஷ் டு மீ. இங்கே வந்து யூன்றது மீயை குறிக்குது, ஐன் மாறும். ஓகேவா, வில் வந்து பாசன்ஸ் உட்டா மாற்றணும். செகண்ட் பாருங்க, வேணு வை ஆர் யூ ஸ்டாண்டிங் அட் த கேட் செட் மலரினி. வேணுன்னு கூப்பிடுறதுனால வேணு வந்து லிசனர், மலரினி ஆஸ்க் வேணு. சொல்லுமா சார். இது புக்ல எழுதணுமா சார்? புக்ல வேண்டாம், உங்க கிராமர் நோட்ல எழுதுங்க. கிராமர் நோட்லயோ ரெஃப்ரெஷ் கோர்ஸ் மாடல் வச்சிருப்பீங்க, அதில் எழுதுங்க. ஓகே சார். ஓகேமா, பார்த்தோம்னா இப்போ மாலினி ஆஸ்க்டு வேணும் போட்டு வை அந்த யூ ஆர் யூன்றது மாறி வரும். யூ யாரை குறிக்கும், யூ வந்து வேணை குறிக்கும், ஹீன் மாறும். ஓகேவா. தேர்டு பாருங்க, ஹவு ஹாவ் யூ டன் யுவர் ஹோம்ஒர்க் செட் த மதர் டு மென்மொழி. ஓகே. ஃபோர்த்து, ஹூ ஆர் யூ ஐ செட் டு த ஸ்ட்ரேஞ்சர். ஃபிஃப்த்து பாருங்க, நேஹா செட் டு மீ ஹவ் இஸ் யுவர் ஃபாதர். சிக்ஸ்த்து பாருங்க, வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ செட் நிஹானா டு விதுரன். செவன்த் பாருங்க, விலாஷினி செட் டு மீ வென் வாஸ் யுவர் அங்கிள் டிஸ்சார்ஜ்டு. ஓகே. எய்த்து பாருங்க, வினய் சேஸ் டு வினிதா வேர் ஷெல் ஐ வெயிட் ஃபார் யூ. ஓகே. நைன்த்து பாருங்க, ஹவ் வாஸ் சி செலக்டட் பை யூ செட் வினோதன் டு நிலாக்ஷி. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் ஒவ்வொன்றுக்கும் என்ன வெர்பு இருக்குன்னு பாருங்க. அந்த வில்லுன்றது வந்து பார்த்தீங்கன்னா மாடல் வெர்பு, ஆர்ன்றது பி வெர்பு, ஹேவ்ன்றது ஹேவ் வெர்பு, ஆர்ன்றது பி வெர்பு, ஈஸ்ன்றது பி வெர்பு, கேன் மாடல் வெர்பு, வாஸ்ன்றது பார்த்தோம்னா பி வெர்பு, இங்கே ஷெல்ன்றது மாடல் வெர்பு, வாஸ்ன்றது பி வெர்பு. இதெல்லாம் நீங்கள் மாற்ற வேண்டியிருக்கும். ஓகே, உங்களுக்கு புரியுதாமா உங்களுக்கு? இதை போட்டு பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். 8th ஸ்டாண்டர்ட் உடைய ரெஃப்ரெஷர் கோர்ஸ் மாடியூல் அசஸ்மெண்ட் 14ல் ஸ்டேட்மெண்ட் முடிச்சிட்டோம். இன்ட்ராகேட்டிவில் டபுள்ஹெச் டைப்பில் டோர் முடிச்சிருக்கோம். இதே இன்ட்ராகேட்டிவில் டோர் அல்லாத ஹேவ் வெர்பு, பி வெர்பு மாடல்ஸில் எப்படி கொஷின்ஸ் அமைஞ்சால் அது எப்படி ரிப்போர்ட் ஸ்பீச்சை மாற்றுன்னு முடிச்சிருக்கோம். இந்த செஷன் நம்ம வந்து வித்தவுட் டூ வெர்பு, பி வெர்பு, ஹேவ் வெர்பு மாடல்ஸ் இது வந்தால் எப்படி நம்ம வந்து இன்டெட்டில் மாற்றுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ பலமுறை பாருங்கள். ரிப்போர்ட் ஸ்பீச்ன்றது கொஞ்சம் உங்களுக்கு வந்து டஃப்பாக இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ பலமுறை பாருங்கள். டவுட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன், ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன், அது செஞ்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். நீங்களே செஞ்சு பாருங்கள். சில தவறுகள் வரும், பரவாயில்ல, செஞ்சு பார்த்து தான் தவறுகள் கண்டுபிடிச்சி இருக்க முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.